பாம்பே பஜார் ஃபாலோவர்ஸுக்கு பிப்ரவரி மாத நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? ராசிநாதன் சுக்கிரன் உச்சம். இதை விட நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதனோடு சேர்ந்து எதனையும் பிரம்மாண்டப்படுத்தக்கூடிய ராகுவோடு அவர் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லிடலாம். மிகப்பெரிய நல்ல அமைப்புகள், சின்ன சின்ன பயணங்கள், பொருளாதாரத்தில் மேன்மை, நல்ல செலவு பண்ணக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் இருக்க போகுது. அத்தனையும் சுப செலவுகளாக இருக்க போகுது. வீட்டுக்கு ஒரு டிபாசிட் போட்டங்க, நிலத்துக்கு ஒரு அச்சார பணம் கொடுத்தங்க, இதுக்கு கொடுத்தங்க, பிள்ளைங்களுக்கு கொடுத்தங்க, அவருக்காக கொடுத்தங்க, இவருக்காக கொடுத்தேன்னு சொல்லிட்டு நட்பு, குழந்தைகள், பிள்ளைகள் சந்தோஷத்துக்காக பணம் விரயம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். சந்தோஷமாக இருக்கிற பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இது வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒருத்தர் நிலம் வாங்க போகிறோம், பையன் வந்து ஒரு வீடு வாங்க போகிறாருங்க, அதுக்கு ஒரு டிபாசிட் கொடுக்குறேன். நிலம் வாங்கிட்டாருங்க, வீடு கட்ட பணம் இல்லாமல் இருக்கிறாரு, அதுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருந்த சுக்கிரனின் காரக வழியில் நன்மை வரக்கூடாது. வீடு, வாகனம், படிப்பு சார்ந்த அமைப்புகளில் நல்லது இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவே பிப்ரவரி 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மிக முக்கியமாக இந்த மாதத்தில் தொழில் தொடக்கத்துக்கான ஒரு அறிமுகம், அதற்காக கடன் வாங்கக்கூடிய தன்மை இருந்தால் தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் பண்றதுல மிகப்பெரிய அமைப்பு இருக்கும். இதே பெண்கள் அழகு சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய தன்மை, கட்டிடம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, நீங்களே சமையல் சாப்பாடு சம்பந்தப்படுற துறைகளில் இருக்கீங்கன்னும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மை இருக்கும். மிக முக்கியமாக 8-12ஆம் அமைப்பும் புதனும் சுப அமைப்பில் இருக்கும் பொழுது ஷேர் மார்க்கெட் மாதிரியான அமைப்புகளில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புத மாதமாகவுமே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதற்கு அடுத்த நிலையாக கணவன் மனைவி அமைப்புகள் மேன்மை இருக்குங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய 7ஆம் அதிபதி வக்ர நிலையில் 9ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அவர் நீச்ச நிலையில் இருக்கிறத விட வக்ர நிலை ஒரு அளவுக்கு பலம் தான். இந்த வக்ர நிலை சுக்கிரனும் பலமாக இருக்கக்கூடிய தன்மை, அங்கேயே ராகுவும் இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு கணவன் மனைவியின் உறவுகளில் மேன்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே நிச்சயமாக இருக்குங்க. 6ஆம் இடத்தினுடைய சுப நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். நல்ல வேலை கிடைக்க ஆரம்பிக்கும், நல்ல வேலைக்காரங்க கிடைக்க ஆரம்பிப்பாங்க, புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அச்சாரம் கிடைக்கக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான புதிய தொடக்கம் வர ஆரம்பிக்கும். நோய் விட்டு விலகக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு சகலமும் நன்மையாக இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிடலாம். பெண்களுக்கு மன நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இந்த பிப்ரவரி 2025 இருக்குங்க. கடந்த காலங்களில் நீங்களும் ஒரு 3-4 வருடமா அப்படி ஒன்றும் பெரிய நல்லதை அனுபவிக்கல. ஆனால் இப்போ தான் ஒரு 11ஆம் மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது வர ஆரம்பிக்குது. ஒரு 6 மாதம் ஒரு அளவுக்கு மனநிறைவு இருக்குங்கன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு அந்த மனநிறைவு, மன நிம்மதி தொடரக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான விஷயம் இருக்கும். பதவி உயர்வு சார்ந்த அமைப்புகளில் நல்ல தன்மை இருக்கும். சம்பள உயர்வு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு இருக்கும். குழந்தைகள் மேல் இருந்து வந்த கஷ்டங்கள், குழந்தைகளாக எனக்கு கஷ்டம் இருக்குங்க, குழந்தைக்கு நோய் வந்துருச்சுங்க, அந்த நோய் என்னால் குணப்படுத்துறதுக்கு நிறைய செலவு நடக்குது, படிக்கிறாருங்க, படிக்கிறதுக்கு பணம் ரொம்ப விரயமாகுதுன்ற மாதிரியான சில அமைப்புகள் இங்கு நிறைவு பெற்று அவங்க வேலைக்கு போய் வருமானம் தரக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு நல்ல தன்மை இருக்கக்கூடிய, குழந்தைகள் வழியிலிருந்து வந்த கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு. குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் மேலே இருந்து வந்த மன வருத்தம் தீரக்கூடிய தன்மை. என்னை மட்டும் சரியாக பார்க்க மாட்டுறாருங்க அப்பா, என்னை மட்டும் சரியாக பார்க்க மாட்டுறாருங்க அம்மா, எனக்கு மட்டும் இதை பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க, அண்ணனுக்கோ தம்பிக்கோ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஏன் அப்பா அதை உங்களுக்கு பண்ணி கொடுக்கல, ஏன் அம்மா அதை பண்ணி கொடுக்கலன்ற மாதிரியான சில விஷயங்களை உணர்த்தக்கூடிய ஒரு மாதம். உணர்ந்த பிறகு நம்ம அம்மா அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க, நான் அப்பவே நினைச்சேன்னு சொல்லி அப்படியே தலையை சொரிஞ்சு ஒதுங்கி போகிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் அந்த மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது. வீட்டில் சுபகாரியங்களுக்கு இருந்து வந்த தடை விலகக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிடலாம். இளைய பருவத்தினருக்கு காதல் திருமண அமைப்புகள் அப்படியே காதல் அரும்பு மொட்டு விட்டு அப்படியே இணைந்து சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நல்ல அமைப்பு இருக்கும். இந்த மாதத்தின் சிறப்பு தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தந்தை மகனின் உறவு, தந்தை சொத்து மகனுக்கு கொடுக்கறது, அரசாங்கத்திலேருந்து எடுத்து வந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வர்றது, அரசு வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கிடைக்காம இருக்கிறதுன்ற மாதிரியான அந்த வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அரசு சார்ந்த அமைப்புகள்லேருந்து நல்ல பதில் வர்றது, தந்தை சொத்துக்கள்லேருந்து நல்ல அமைப்பு, பூர்வீகம் சார்ந்த அமைப்புகள்லேருந்து நல்ல பதில் வர்றதுன்ற மாதிரியான தந்தை வழி நல்ல தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அற்புத தொடக்க மாதம். இதிலிருந்து ஒரு 2 மாதத்துக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கான ஒரு அச்சாரம் இடணும்ல, அந்த அச்சாரத்தின் ஒரு துவக்க ஆரம்ப மாதமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 நிச்சயமாக இருக்கும்.